வந்து எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட் பண்ண டெக்ஸ்டர் அந்த டிராஃபிக் மோட் வந்து நம்ம எப்படி ரிட்டன் டவுன்லோட் பண்ணுறன்றது தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா, முன்னாடி இருந்த தமிழ்நாடு டிராஃபிக்குக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு டிராஃபிக்குக்கும் நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா முன்னாடி லைட்டாக இருக்கும், இப்போ டார்க்காக இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு பார்ப்போம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோனில் ஜெட்டர்ச்சி ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போய்க்கோங்க. போயிட்டு டவுன்லோட் பண்ண நம்ம 3 ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த 3 டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை பூரா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அதனால் எல்லா டவுன்லோட் பண்ண ஃபைலை எடுத்துக்கிட்டேன். மேப்பு ஃபைல் இருக்குது, அதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் 3 ஃபைலையும் நம்ம டவுன்லோட் இது எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு டெக்ஸ்சர்ஸ் எடிட் அந்த ஃபைலில் வந்து டெக்ஸ்சர்ஸ் எடிட்டையும் ஓபிபி நான் எப்படி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்றேன். இப்போ டெக்ஸ்சர் எடிட் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து ரீப்ளேஸ் கேட்குது. அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ டிராஃபிக் மோடை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆன உடனே நீங்கள் மேப் டவுன்லோடு அந்த மேப் டவுன்லோட் பண்ண ஃபைல் ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்களா, அந்த ஃபைலை வந்து டச் பண்ணிக்கோங்க. அது உள்ள ஒரு ஃபைல் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அகைன் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் ஸ்டேஜிங் ப்ராசஸிங் வந்து நடக்கும். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ண அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து வைரஸ் ஸ்கேனிங், ஃபோனுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுதான்றது செக்கிங் தான், வேறு எதுவும் இல்லை. ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்தீங்கன்னா கேமுக்குள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக கேமில் போயிடும். டவுன்லோட் பண்ணுற அளவு கேட்கும். அளவு கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேமில் போயிடும். இப்படி வரும். இது அப்படியே ஜெட்டர்ச்சியர் அந்த கேமை க்ளோஸ் பண்ணிட்டு ஜெட்டர்ச்சியருக்கு வந்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு டெக்ஸ்சர் எடிட் வந்து ஓபிபி இது ஏபிகே வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். அதை உள்ள ஒரு ஃபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். கிளிக் பண்ணாலே போதும், இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கேட்கணும். இந்த மாதிரி தான் ஸ்டேஜிங் ப்ராசஸிங் வந்து இருக்கும். இந்த ஸ்டேஜிங் ப்ராசஸிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ அகைன் அப்டேட் கேட்கும். அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இதே மாதிரி தான் வந்து ஸ்டேஜிங் ப்ராசஸிங் வந்து நடக்கும். சேம் ப்ராசஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த வைரஸ் பேஜ் வந்து திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு. இதே இது எல்லா ஃபைலுக்குமே 2 ஃபைலுக்குமே அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, ஓப்பன் கேட்கும். மோர் ஆப்ஸ் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் திரும்ப கேமுக்குள்ளே போகும். சரிங்களா, கேமுக்குள்ளே போன உடனே மேல்யூன் வந்த உடனே அப்படியே பார்த்திங்கன்னா பிளாங்க் ஆகி நின்றுடும் ஒயிட் ஸ்க்ரீனாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து நின்றுச்சு. பார்த்திங்களா, இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஜெட்டர்ச்சி ஆப்புக்கு வந்து வந்துடுங்க. அதில் வந்துட்டு ஓபிபி ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஓபிபி ஃபைலை வந்து டச் பண்ணிக்கோங்க. அந்த ஓபிபி ஃபைலை கிளிக் பண்ணி மெயின் ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கேட்கும். 3வது ஆப்ஷன் காப்பி கொடுத்து அப்படியே டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துடுங்க. டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஓபிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. com.malio கேமோட கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்லைட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைல் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கேமை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. அதே எடிட்டிங் தான். சரிங்களா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் ஒன்றுக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா மேப் டவுன்லோட் வந்து நான் டவுன்லோட் பண்ணது பார்ப்போம். இது எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாகவே இதாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த இதில் போய் காட்டேன். சரிங்களா, லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேப் எல்லாமே ஆல் மேப்ஸ் எல்லாமே டவுன்லோடில் தான் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.